நான் சொல்ற மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க. பிரியாணி என்ன பிரியாணி, உங்க சாம்பாருக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்கும். சாம்பார்னா அதோட டேஸ்ட் மட்டும் கிடையாது, அதோட அரோமாவும் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இந்த இட்லி சாம்பார் சாப்பிட்றதுக்கு அடிதடியே நடக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். முதல்ல ஒரு குக்கர்ல 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு மேற்கொண்டு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழைவா வெந்திருக்கணும். இப்போ அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 போல பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 போல சின்ன வெங்காயம் இல்லாட்டினா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுலேயே ஒரு பெரிய தக்காளியை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குழைவானதுக்கு அப்புறமா அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடியில தான் நல்ல ஒரு மனமும் டேஸ்டும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்க கடையில வாங்கி போடலாம். டிஃபன் சாம்பார் நல்லா மனமா சுவையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஆற வச்சிருங்க. இங்க நம்ம பருப்பு நல்லா குழைவா வெந்து வந்துருச்சு. இப்போ லேசா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளியை தண்ணியில சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த மசாலாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மைய பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை வெந்த பருப்பில் சேர்த்துக்கோங்க. மேற்கொண்டு சாம்பார் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா மீடியம் சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா சாம்பார் வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மேற்கொண்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மணக்க சாம்பார் ரெடி. இதை தாளிக்கணும். இப்போ தாளிக்கிற கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஃபன் சாம்பாருக்கு. அடுத்ததா வரமிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சாம்பார்ல சேர்த்துட வேண்டியது. கடைசியா கொஞ்சமா மல்லித்தலையை சேர்த்து சாம்பாரை இறக்கிருங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்குமே செம்ம சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு விருப்பம்னா இதுல கடைசியா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், அதாவது மண்டை வெல்லம். ஆனா எங்க வீட்டுல யாருக்கும் அது இஷ்டம் இருக்காது, அதனால நான் சேர்க்கல. பட் ஆனா சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லியில சாம்பாரை ஊத்தி அதுல பொடியா நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து சாப்பிட்டு பாருங்க. ஐயோ தேவாமிர்தமா இருக்கும்.